நம்ம ஸ்டைல்ல இன்னைக்கு பருப்பு கலந்த முட்டை பொரியல் செய்ய போறோம். பருப்பு போட்டு செய்ய போறீங்களா? ஆமா, கேக்கே வித்தியாசமா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். வெறும் முட்டை மட்டும் பொரிச்சு சாப்பிடுறதுக்கு பதிலா பருப்பு போட்டு செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ருசியா இருந்துச்சு. இதை எப்படி நான் செய்ய ஆரம்பிச்சேன்னா, ஒரு நாள் பருப்பு சாம்பார் செய்யும்போது கொஞ்சம் அதிகமாக இருந்த பருப்பை வந்து எடுத்து வச்சிருந்தேன். அப்போ வைக்கும்போது சரி இதில் முட்டை போட்டு பொரிச்சா எப்படி இருக்கும்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா வந்துச்சு. சரி அதே ரெசிபியை உங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டு வந்திருக்கிறேன். வாங்க இந்த பொரியல் செய்கிறத பார்க்கலாம். ஹாய், வணக்கம். நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். பருப்பு முட்டை பொரியலுக்கு 4 முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன். 4 மேஜை கரண்டி அவிச்ச பருப்பு தோரம் பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேன். 2 வெங்காயம் பொடிசாக கொத்தி வச்சிருக்கிறேன். அதிலே போட்டு இந்த சோப்பு மிளகாவும் பச்சை மிளகாவும் வெட்டி கொத்த போகிறேன். 2 சேர்த்து எல்லாத்தையும் கொத்தி வச்சுக்கிறோம். 1 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் எடுத்து வச்சிருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் போட போகிறேன். வாங்க சமைக்கும் போது பார்க்கலாம். 4 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். ஒன்று வந்து அது வந்து கலங்கி போச்சுது. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கிறேன். 1/4 ஸ்பூனு 2 போடுறேன். உப்பு தேவைக்கு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா அடிச்சுக்கோங்க. அந்த சீரகம்லாம் வாசம் நல்லா இருக்குது ரொம்ப மட்டும் அடிக்கும்போது. இப்போ வந்து பருப்பை போட்டுக்கிறேன். நல்லா கட்டி இல்லாமல் அடிச்சுக்கோங்க. வெங்காயமும் அந்த ஒரு பச்சை மிளகா, ஒரு சோப்பு மிளகா. உங்களால் முடிஞ்ச இந்த சமயத்தில் உப்பு போதுமான்னு பார்த்துக்கோங்க. சரி, பொரிக்க ஆரம்பிப்போமா? 1 மேஜை கரண்டி ஆலிவ் ஆயில் ஊற்றுறேன். அடித்து வச்ச முட்டை கலவையை எல்லாத்தையும் ஊற்றி ஒன்றா பரத்தி விட்டுக்கிறேன். மெதுவான நெருப்பில் மூடி வச்சு வேக விடுங்க. 7 நிமிஷம் ஆகுது. திருப்பி போட்டுக்க போகிறேன். முட்டை பெருசாக இருக்கிறதுனால நான் தட்டைக்கு மாற்றிட்டு முட்டையை பரட்டிக்க போகிறேன். ஒரு சைடு பொன்னிறமாக வெந்துருச்சு. மறு சைடு மெதுவான தீயில 3 நிமிஷம் வேக விடுங்க. இந்த முட்டை பொரியலை லஞ்ச் பாக்ஸில் எடுத்துகிட்டு போகலாம். இதை சாண்ட்விச்சுக்கு ஃபீலிங்காக வச்சு சாப்பிடலாம். ஃப்ரைட் ரைஸுக்கும் நூடுல்ஸுக்கும் கொத்தி போட்டால் அருமையாக இருக்கும். இது எல்லா வித சாப்பாட்டுக்கும் பொருந்தும். மேலே மொறுன்னு உள்ளே பருப்பு போட்டதுனால சாப்பிட்டா இருக்கும். இந்த பொரியல் வித்தியாசமான ருசியில் அருமையாக இருக்கும். அடுப்படைக்கிறேன். நல்லா வெந்துருச்சு. நம்ம ஸ்டைல் பருப்பு முட்டை பொரியல் தயாராகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நீங்களும் ரசித்து செஞ்சு ருசித்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஆதரவு கொடுங்க. நான் பீஸா கட்டரில் வச்சு வெட்டுறேன். இது எல்லாத்தையும் நீங்கள் கத்தி வச்சு வெட்டிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறகு கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். நம்ம ஸ்டைல் சேனலை பார்த்ததற்கு நன்றி.